ஸ்ரீ 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 ஸ்ரீயம். நாம் கடவுளை காக்க வைக்கலாமா? அல்லது நாம் கடவுளை காக்க வைத்தால் கடவுளும் நம்மை காக்க வைப்பாரா? கடவுள் நம்மை காக்க வைத்தால் நம்மால் வாழ முடியுமா? சிரமம்தானே. ஒரு உதாரணம், நல்ல ஒரு செல்வந்தன், நல்ல பணக்காரன் அவன் இருக்கான். அவனிடம் ஒரு கோயில் காணிக்கைக்காகவும் பெரிய கோயில் கட்டுவதற்காகவும் ஊரில் உள்ளவர்கள் வருகிறார்கள். வந்து அவனிடம், செல்வம் இருக்கிறது உன்னிடத்தில், இறைவனுக்கு திருப்பணி செய்ய உனது செல்வத்தை நீ தர வேண்டும், கொஞ்சமாவது தா என்றான். அவன் இல்லை என்றும் சொல்லவில்லை, தருகிறேன் என்றும் சொல்லவில்லை. நாளை பார்ப்போம் வாருங்கள் என்றான். இந்த செல்வந்தன் ஒரு கஞ்சன், எதுவும் யாருக்கும் தராதவன். இருப்பினும் தெய்வம் என்பதால் இவன் கொடுப்பான் என்று நம்பி வந்தார்கள். மறுநாளும் வந்தார்கள். இப்படி 3, 4, ஒரு வாரம், ஒரு மாதம் வந்தார்கள். சலித்து போனார்கள். இவன் இறைவனுக்கும் தரமாட்டான், நமக்கு எங்கே தருவான் என்று விட்டு விடுகிறார். யாரும் வருவதில்லை. செல்வந்தனோ சந்தோஷப்படுகிறான். அப்பாடா, யாரும் வரவில்லை, நம் பணம் நம்மிடத்தில், இறைவா என் பணம் என்னிடத்தில், நீ இருக்கும் இடத்தில் இரு. எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் உனக்கு கோயில் கட்ட, எத்தனையோ தருகிறார்கள், அவர்கள் செய்து கொள்வார்கள், எனக்கு எதற்கு என்று மனதுள் எண்ணிக்கொண்டான். இப்படியாக நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் அவன் பிரயாணித்து கொண்டிருந்தான். ஒரு படகில் போய்கொண்டிருந்தான். படகு அதிவேகமாக ஆடியது. இவன் விழுந்து விடுவான் போல் பயம் இருந்தது. படகில் உள்ள அனைவர்களும் சொன்னார்கள், படகு கவுந்தாலும் கவுந்துவிடும், நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று. அப்போது ஒருவர் பின் ஒருவராக குதித்து நீச்சல் தெரிந்தவர்கள் சென்று விடலாம் என்று சொன்னார்கள். அதனால் ஒருவர் பின் ஒருவராக நீச்சல் தெரிந்தவர்கள் குதித்து சென்று விடுகிறார்கள். இவனுக்கு நீச்சலோ தெரியாது. இவன் இப்போது எனக்கு நீந்தவும் தெரியாது என்று சொல்கிறான். ஒருவர் இருவர் என்ன செய்கிறார் என்றால், வா நாங்கள் பிடித்து கொள்கிறோம் என்று மூவருமாக குதிக்கிறார்கள். ஆனால் காற்று பலமாக அடித்ததால் அவர்களால் இவனை காப்பாற்ற முடியவில்லை. இவன், இறைவா என்னை யாருமே காப்பாற்றவில்லையே, இவர்களும் விட்டுவிட்டார்கள், தண்ணீர் மூழ்கி விடுவேன் என்கிறார். எங்கிருந்தோ ஒரு குரல் கை வருகிறது, இவனை காப்பாற்றுகிறது. கரைக்கு வருகிறான். கரைக்கு வந்த பிறகு இவன், அப்பா யாரப்பா நீ என்று கேட்கிறான். இல்லை, உனக்கு இருவர் கை கொடுத்தார்கள் அல்லவா, காப்பாற்ற மனிதர்கள் இருந்தாலும் உன்னால் ஏன் கரைக்கு வர முடியவில்லை? எங்கேப்பா கொடுத்தார்கள்? பாதியில் விட்டு விட்டார்கள். காப்பாற்றியவன் சிரிக்கிறான். அப்படித்தானப்பா, திருப்பணிக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்காக நாம் நம்பி செய்யலாமா? மற்றவர்கள் செய்கிறார்கள் என்றால் பாதியில் விட்டுவிட்டால் என்னாகும்? அப்பா, நான் உன்னை காப்பாற்றவில்லை என்றால் எப்படி அப்பா? கூப்பிட்டவுடன் வந்தேன் அல்லவா?
உன்னிடத்தில் இருப்பதை என்னிடத்திற்கு எனக்காக செலவு செய்வது, நான் கொடுத்ததை உன் மூலமாக செலவு செய்கிறாய். அவ்வளவுதானே அன்றே நீ கூப்பிடும்போது நான் வருகிறேன், நான் கேட்கும்போது நீ தர வேண்டும். நீ அப்படி தந்தால் என் உதவி நிச்சயம் இருக்கும். நீ தண்ணீரிலேயே தத்தளித்திருக்க வேண்டாம், நான் உன்னை அப்படியே காப்பாற்றி கொண்டு இருந்திருப்பேன். தண்ணீரில் தத்தளித்து புரிந்து கொண்டாய் அல்லவா என்கிறார். புரிந்து கொண்டவன், தவறானது இறைவா, நல்ல நேரத்தில் எனக்கு புத்தி புகட்டினாய். நாம் இறைவனுக்காக காத்திருக்க வேண்டுமே அன்றி இறைவன் நமக்காக காத்திருக்கக்கூடாது. நம் செல்வம் நம்மிடத்தில் இருப்பது இறைவனுக்குத்தான் சொந்தமானது. நம்மிடத்தில் கொடுத்து அவன் செய்து கொள்கிறான் என்பதை நாம் எண்ண வேண்டும். ஸ்ரீயோ. Shri